இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். திருச்சபை ஆராதனைக்கு நீங்கள் எல்லாரும் தெய்வீக அன்புக்கு நேராகவும் தெய்வீக கிருபைக்கு நேராகவும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம் நம் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் சொல்லுறது பாருங்க. 17வது வசனத்தை வாசிங்க. ராஜா குலமகனமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்டுள்ளமாக எழுதப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் வெறிக்க உண்ணாமல், அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் இந்த உபவாச நாட்களில் பலன் கொள்ள ஏற்ற வாழையில் உண்கிறவர்களுமாக இருக்க கடவுள் என்று, அப்படி இருந்தா நீ பாக்கியம் உள்ள தேசம் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எல்லா இடத்திலும் அநேக நிறுவனங்கள் உண்கிறதுக்கும் பல்கிறதுக்கும் அநேக விதமான நிறுவனங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிற நம்மால கத்துடைய பிள்ளைகள, இந்த சரீரம் தேவனுடையது. இந்த சரீரத்தை, இந்த ஆத்மாவை ஒழுங்காய் பார்த்துக் கொள்ள வேண்டிய நம்முடைய வேலையாக இருக்குது. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது மருத்துவமனைகள் எப்படி நிரம்பி இருக்கிறதோ அது போல பிரியாணி கடைகளும் ஹோட்டல்களும் டீ கடைகளும் பேக்கரிகளும் அதிகமாக இருக்குது. பொருட்கள் பெருகினால் தின்கிறவர்களும் பெருகுதால் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அளவோடும் அளவான ஆசீர்வாதத்தோடும் நம்ம வாழ வைக்கும்படியாக நீ வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்று நீங்க பார்க்கும்போது, கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பிரசங்கத்தின் தலைப்பினாலே கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்து போனது குறித்து பேசக்கூடாது, வரப்போகிறது குறித்து நினைக்க கூடாது. இப்போ நான் நடந்தது நம்ம இன்னைக்கு தான் நடந்ததோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், சந்தோஷமா வாழ அனுபவிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கையில இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், அந்த வாழ்க்கை என்னுடைய குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், எனக்கு மிகவும் பிடித்தமான வாழ்க்கை, எனக்கு மிகவும் பிடித்தவர், ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு கைகூடாமல் போய்விட்டது, ஆகையினால இப்ப அந்த வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியாது. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் அது கிறிஸ்துவ விரோதமான செயல் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நீ விரும்பினது, நீ நினைக்கிறது, நீ உன் இருதயத்தில் ஆசைப்படுறது அவர் வைத்தது அல்ல. அவர் வைத்தது உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய திட்டங்களை செய்து முடிக்கும்படியாக உன் கணவன் உன் மனைவி வைத்திருக்கிறார். கடந்த கால வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. அழகு குறித்து, ஐயோ இந்த அழகான வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, இந்த வசதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, ஐஸ்வர்யம் இருந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, அலங்காரமான வாழ்க்கை கிடைக்கலையே, லக்ஸரியான வசதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, இப்ப நான் கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறேனே, எப்படியாவது நான் அந்த வாழ்க்கையை சென்றடையலாமா, எப்படியாவது அந்த வாழ்க்கையை நான் குறிப்பிடலாமா? மிகவும் தவறு. அல்லேலூயா. தேவன் விரும்பவில்லை, தேவன் விரும்புகிறது இல்லை. அவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நான் என்ன சொல்றேன் செய், அதை காட்டிலும் சீரான சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நீ ஏன் பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன்? இங்கிருந்து அக்கறைக்கு பார்த்தா எல்லாமே பச்சையா தான் தெரியும், உள்ள போனாதான் தெரியும் யாருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைந்ததாக உள்ளது, பாவம் நிறைந்ததாக உள்ளது, அக்கிரமம் நிறைந்ததாக உள்ளது, அநியாயம் நிறைந்ததாக உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வெளியில பார்க்கும்போது எல்லா மனிதர்கள் மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட உட்காந்து பேசி போதாதான் தெரியும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு சில கவலைகள் இருக்கும்.
இன்னைக்கு எல்லா மனிதனின் கவலைகள் எப்படி ஆட்கொண்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு போய் பேசும்போது அவன் கடன் பிரச்சனை குறித்து கவலையாக பேசுகிறான். ஒரு மனிதனுக்கு பேசும்போது அவன் வியாதி குறித்து அவன் கவலையாக பேசுகிறான். ஒரு மனுஷனுக்கு போய் பேசும்போது அவள் நோயை குறித்து பேசுகிறார்கள். ஒரு சகோதரன் பார்த்து பேசும்போது அவனுடைய சூழ்நிலை குறித்து அவன் பேசுகிறான். ஒரு வாலிபனை பார்த்து பேசும்போது அவனுடைய எந்த விதமான வாழ்க்கையும் அவன் நடக்கிறது குறித்து அவன் துப்பித்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு சகோதரியை பார்த்து பேசும்போது வேலை கிடைக்க வேண்டிய திருமணமாகவில்லை என்ற கவலை என்னை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் கவலை இருக்கிறது. இந்த கவலைப்படுவதனால இதெல்லாம் சரியாக விடுமா என்றதான் நீ தலைப்பு. இந்த கவலை நம்ம பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிறந்ததிலிருந்தே கவலைப்படுறோம். உணவுக்காகவும், உடைக்காகவும், ஆகாரத்துக்காகவும், வீட்டுக்காகவும், வாசலுக்காகவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே. இதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டதா? நம்ம யாரும் சிரிச்சாக்கூடா என்ன டைம் நீ வந்து சிரிச்சுக்கிறீங்க. கவலைப்பட்டா கவலைப்படுகிறதுனால் ஒரு முளைத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளைத்தை குறைக்கவும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் உடைய பார்க்கிற சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அல்லேலூயா. சொல்றாரு கவலைப்படுவது ஒரு பாவம் தான். அல்லேலூயா. கவலைப்படுவது ஒரு பாவம். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி சேர்த்து வைப்போம், எப்படி பணக்காரர்களாக மாறுவோம், எப்படி இந்த சூழ்நிலைக்கு வெளியே வருவோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? கடந்த காலத்தை மறந்து விடு, வருங்காலத்தை மறந்து நினைக்காத. இன்றைக்கு இருக்கிற நிகழ்காலத்தை பாருங்க. அல்லேலூயா. இறந்த காலத்தை மறந்து விடுங்க, வருங்காலத்தை நினைக்காதீங்க, நிகழ்காலத்தில் சந்தோஷமா வாழுங்க. ஏன்னா கடந்த காலத்தை நினைத்து உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருப்பது தெரியும். இழந்து போனதை குறித்து நீ கவலைப்பட்டு கொடுக்கிறது எனக்கு நினைவில் வருது. ஐயோ இப்படி இருந்துதான் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதுலாம் வீண். நினைத்து போனது திரும்பி வர போறது கிடையாது, போனது திரும்பி வராது. நீ வருங்காலத்தில் எப்படியாவது பெரிய ஆளாக நினைச்சா முடியாது. இந்த காலத்தில் நீ பரிசுத்தமா வாழ்ந்தியானா வருங்காலம் ஆசீர்வாதமா தரங்களை தட்டுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நினைவு கொள்ளுங்க. கடந்ததெல்லாம் மறந்துடுங்க, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, வரப்போறதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு என்ன இருக்கிறத பாருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எண்ணத்தை கொடுத்துவோம், எந்த வீட்டில் தங்குவோம் என்று கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. உன் பரமபிதா உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். உன் உருவாக்கின ஒரு தேவைகளை அறிந்திருக்கிறார். உன்னை செயல்படுத்தினவர் ஒரு தேவைகளை அறிந்திருக்கிறார். எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க. ஒருத்தர் 1ஆம் தேதி சம்பளம், ஒருத்தர் 10ஆம் தேதி சம்பளம், ஒருத்தர் தினமும் சம்பளம். 1ஆம் தேதி சம்பாதிக்கிறவங்க 2 நாள்ல பணம் காலி ஆயிடும். மீதி நாளும் அவங்க யார் நட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10ஆம் தேதி சம்பாதிக்கிறீங்க, 2 நாள் உங்க பணம் காலி ஆயிடுது. மீதி நாளும் கத்துற யாரும் நடந்துக்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பு தான் அவங்க நடத்தக்கூடியதா இருக்கும். எல்லா வேலைகளிலும் கிறிஸ்துவின் வழிதான் அவங்க நடத்தக்கூடியதா இருக்கும். நம்ம யாரும் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பணம் இருக்கும்போது கர்த்தரை சார்ந்து கொள்ள மாட்டோம். பணம் செலவான உடனே நாம் சொல்லுற ஒரு வார்த்தை, எல்லாம் கர்த்தர் போய் பார்த்து போகிறோம், எல்லாம் அவரு பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. நான் சொல்லுங்க, பணம் இருக்கிறது விசேஷம் கர்த்தர் பார்த்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தரவை கட்டுங்க. அல்லேலூயா. அந்த பணத்தை எடுத்து போட்டு இந்த பணம் எனக்கு உதவி செய்யாது, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படுவேன். பணம் கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும். இயேசு கிறிஸ்து எப்போதும் என் கூடவே இருக்கிறது. அல்லேலூயா. என்பதை நீ மறந்து விடக்கூடாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இயேசு கிறிஸ்து எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுவாரு? உன் கூட இருப்பார். அல்லேலூயா.
அதாவது வேற வசனம் சொல்லுது நம்ம கற்றுக்கொள்ள ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கும் சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா. அல்லேலூயா. இந்த பறவைகளை விதைப்பதும் இல்லை, பழம் சேர்ப்பதும் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுது, அந்த பறவைகள்லாம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பறவைகளுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையே, பறவைகள் எங்க போய் நம்ம சேகரித்து வைக்கிறது இல்லையே. அன்றைக்கு அது விசுவாசம் பறந்து போகும்போது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு போய் என்ன பண்ணுது, களத்துக்கு என்ன பண்ணுது, போய் சாப்பிட ஆரம்பிக்குது. அது போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையை படைத்தார். அன்றைக்கு அவன் என்ன பண்ணோம், அன்றைய உணவை அவன் புசிக்க வேண்டும் அப்படிதான் கற்று நம்ம படைத்திருக்கிறார். ஆனா எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் ஸ்டாக் போட ஆரம்பிச்சான், சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான். அப்பவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டம் உடைந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு கிலோ பூண்டு 400 ரூபாய், உண்மையான பூண்டு 600 ரூபாய் வாங்கணும். இப்போ பூண்டோட விலை 100 ரூபாய். என்ன விஷயம், அவன் ஸ்டாக் வச்சிருந்தால அவன் மொத்த ஹோல்சேல வாங்கி வச்சுட்டான். பூண்டு அவங்க கிட்ட மட்டும் தான் வாங்கணும், அவன் சொல்றது தான் ரேட்டு. அதே மாதிரி வெங்காயத்துக்கு ஸ்டாக் எடுத்தாங்க. வெங்காயம் ஒரு சில காலகட்டங்களில் 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்குது. இன்னைக்கு வெங்காயத்தோட விலை 25 ரூபாய். இப்போ பாருங்க, ஒரு மனிதன் எல்லா வருஷம் கொள்முதல் செய்து எடுத்து வைத்து கொண்டானால் மக்களுக்கு கிடையாது. அதுபோல இன்றைக்கு இருக்கிற ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், வசதியானவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பணத்தை தங்களுடைய வசத்தை வைத்துக் கொள்கிறார்கள். பண ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குது. எல்லாம் தங்களிடத்துல வசமா இருக்கு, தங்களிடத்துல எல்லாமே இருக்கு. அப்போ வசனம் சொல்லுது, அப்பான காத்துங்களே, மதிக்கேடனே இன்றைக்கு இரவு உன் ஆத்துமா பிரிந்து விட்டால் இதெல்லாம் யாரும் அனுபவிக்கிறது. அல்லேலூயா. முட்டாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஐஸ்வர்யம் பார்த்து என்ன சொல்றாரு, மதிக்கேடனே இவ்வளவு பெருசா கட்டிக்கிறீங்க, இதெல்லாம் யாரும் அனுபவிக்கிறது. ஒரு ஆள் பிள்ளை இருக்கலாம், மகள் இருக்கலாம், இவங்க அனுபவிச்சா போதும் நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் மகனுக்காக வாழ சொல்ல, உன் மகளுக்காக வாழ சொல்ல, உனக்கான வாழ்க்கையை நீ வாழணும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தது தெரியும். உனக்கான வாழ்க்கையை என்ன பண்ணணும், நீ வாழ வேண்டும். அதை வளர்த்துன்றது மட்டும்தான் வேலையை தவிர யாரையும் உன்னால் உருவாக்க முடியாது. யார் சிற்பி கிடையாது, எல்லாரையும் உருவாக்கி தயார் செய்யறதுக்கு அவர்களை இயேசு கிறிஸ்து வழியில் நடத்திவிட்டு நல்ல ஒரு கல்வி கொடுத்து விட்டு அவர்கள் என்ன பண்ணோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒப்படைத்து விட்டு உனக்கான வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டே கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நீ துயரப்பட்டு கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நீ புலம்பிக் கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நீ அழுது கொண்டே இருக்கணும் என்பது அவர் விரும்பவில்லை. நான் போனதான் குடும்பத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போனா பணம் கிடைக்குமா, சர்ச்சுக்கு போனா ஒரு வேளை சோறு கிடைக்குமா, சர்ச்சுக்கு போனா என்ன பண்ணுவாரு, எதனா உங்களுக்கு கிடைக்குமா. அல்லேலூயா. நல்லவங்க பேசுவாங்க. ஆனா சபைக்கு போனா சோறு கிடைக்காது, உன் வாழ்க்கையே மாறும். அல்லேலூயா. 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 நீ ஆசீர்வதிக்கிறவர் தானே அவரு. கடைசி வரைக்கும் நீ சபையை விட்டு போனா தான் கிடைக்கும். ஒரு நாள் கூலி கிடைக்கும், அற்பு கூலி. இந்த அற்பு கூலி இவனுக்கே என்ன பண்றோம், முடிஞ்சிடும். நீ வாங்கின 500 ரூபாவோ 1000 ரூபாவோ ஒரு கடைக்கு போனா என்ன பண்ணும், காலி ஆகிடும். காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளும் போது உன் வாழ்நாளெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு, அதான் சொல்றாரு, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளை திருப்தியாக தெய்வம் நாம் பத்திர இருக்கிறார். கடந்ததை மறந்து விடுங்க, வரப்போறத நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு என்ன நடக்குது என்ன பண்ணுங்க, பாருங்க, கர்த்தர் காரணம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அனைவரும் என்ன பண்ணுது, இப்பவே காவலை ஆட்கொண்டு கொண்டு இருக்கு. என்ன காவலை, குடும்பத்தை குறித்து நான் எப்படி குடும்பத்தை அடுத்து நான் 10 வருஷம் நான் நடத்த போறேன், 10 வருஷம் நான் கிறிஸ்து நடத்த போறேன், 10 வருஷம் நான் என்ன பண்ண போறேன், எப்படி இதை நடத்த போறேன், இதான் அதை நடத்த போறேன். அந்த கவலையிலே மனிதர்கள் வாழ்ந்து என்ன பண்றாங்க,
சுருங்கி போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, உலக காரியங்களுக்காக கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க. நம்ம கவலைப்படக்கூடாதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்றேன். ஐயா யார் தைரியமா சொல்றாரு, ஏன் கவலைப்படக்கூடாது? அப்ப அவருக்கு கவலையே இல்லையா? எல்லாம் மனிதனுக்கு கவலை இருக்கும். அதை நினைச்சு சாகக்கூடாதுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அதை நினைச்சு அழியக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. கவலைக்கு காரணம் பாவம் என்று நீ மறந்துவிடாது. கவலைக்கு முதலாவது காரணம் என்னது? பாவம். பாவத்தை விட்டுமே நிறைய பேர் கவலைப்படுறது நான் உணர்கிறேன். அல்லேலூயா. ஏன் அந்த பாவத்தை விட்டு நல்லா இருந்தது உன்னுடைய இருந்த பாவம், அதனால கவலைப்பட்டு கொண்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் அந்த ஸ்திரியை நேசிக்கிறேன், அந்த ஸ்திரீ என் கூட தான் நீ நல்லா இருந்திருக்கணும். அந்த சகோதரன் நேசிக்கிறேன், அவன் என் கூட தான் நல்லா இருந்திருக்கும். கர்த்தர் உனக்கான வாழ்க்கையை கொடுத்திருக்கார். தயவு செய்து தான் பண்ணுங்க, நடத்துங்க. அல்லேலூயா. உன் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் கரெக்டாக கட்டுங்க. உன் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் உனக்கு என்ன கொடுத்துருக்காரு அதை சாப்பிட்டு, அதான் உன் உடம்புக்கு நல்லது. நீ சொல்றல உன் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது டாக்டர் சொல்றாரு ஐஸ்கிரீம் கொடுக்காதுமா, கடையில் வைக்கிற பொருள்லாம் வாங்கி கொடுக்காத, குழந்தை வீட்டில் செஞ்சு கொடுன்னு சொல்றோம். வீட்டில் செய்யற எதுவுமே குழந்தை விரும்புறது இல்லை. ஐஸ்கிரீம் பார்க்கறது என்ன பண்ணுறது, எடுத்து சாப்பிடாத குழந்தை கூட என்ன பண்ணுது, 4 ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுது. அப்படி உன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறதுல, அம்மா இது சாப்பிடக்கூடாதுல, இது கெட்டது, இது உன் வாழ்க்கையை அழித்து விடும், எதிர்காலத்தை அழித்து விடும், உன் சீரை அழித்து விடும். உனக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா மறுபடியும் ஊசி போடுவாங்களா, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மாத்திரை போடுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணாங்க, இருமலுக்கு மருந்து ஊற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி குழந்தைய வடிவமைக்கிறாயோ, அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் வாண்டடா, நான் உன்னை நேசிக்கிறேன், அதெல்லாம் பாவம்டா, அதெல்லாம் சாப்பிடும்டா, அதெல்லாம் அநியாயம்டா, அதெல்லாம் அக்கிரமம்டா, அந்த வாழ்க்கை முடிந்து விட்டதுடா, அது நினைக்காதடா அப்படின்னு சொல்லி அரவணைக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ எப்படி உன் பிள்ளையை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறியோ, நீ எப்படி உன் பிள்ளையை பத்திரமா பாதுகாத்துக் கொள்றியோ, அது போல கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் தான் உங்களுக்காக என்ன பண்றாரு, அனுதினமும் தங்களுடைய வாக்குக்காரங்க பெருமிச்சங்களோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்குக்காரங்க பெருமிச்சங்கள் உங்களுக்காக என்ன பண்றாரா, பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது, காரணங்கள் என்ன அதை பார்க்கிறோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கவலைப்படாதீங்க. சர்ச்சுக்கு போனா சாப்பாடு வந்துருமா, மீட்டிங் போனா சாப்பாடு வந்துருமா? அல்லேலூயா. ஆகாரத்தை மனுஷன் கவலைப்படுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, இத்தனை நாள் ஓடி 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 இருக்கலாம் யாருக்காக, இந்த ஜான் வயிற்றுக்காக. அல்லேலூயா. எந்த வயிற்றுக்காக, யார் வயிற்றுக்காக வாழ்கிறாங்களா? ஜான் வயிற்றுக்காக. நான் சொல்ல ஜான் வயிற்றுக்காக, மூணு வயிற்றுக்காக. அல்லேலூயா. கவனி அனுமான காத்து பிள்ளைங்கள வயிற்றுக்காகவே படிக்கணும்னா நீங்க இருக்குது. அல்லேலூயா. ஆகாரத்தை பார்க்கணும், ஜீவன் விசேஷித்த அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. வாசிமான வசனத்தை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உன் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உன் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனம், உடையை பார்க்கும் சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றது பாத்துங்க, ஒரு காக்காவை கூட நான் மறக்க மாட்டேங்கிறேன், ஒரு கோழியை கூட நான் மறக்க மாட்டேங்கிறேன், ஒரு மேல பறக்கிற புறாவை கூட நான் மறக்க மாட்டேங்கிறேன், ஒரு எறும்புக்கு கூட நான் ஆகாரம் கொடுக்குறேன், ஆகாயத்து பட்சிகளெல்லாம் நான் கொடுக்குறேன், பூமியில் ஊரும் பிராணிகளுக்கு நான் கொடுக்குறேன், உன்னை எனது சாயலாக எனது ரூபத்தின்படி படைத்திருக்கிறேன், நான் உன்னை எப்படி மறந்து விடுவேன் அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. உனக்கான வாழ்க்கை கொடுத்தது அவர்தான், உனக்கான மனைவி கொடுத்தது அவர்தான், உனக்கான பிள்ளையை கொடுத்தது அவர்தான், உனக்கான பெண்ணை கொடுத்தது அவர்தான், உனக்கான ஆசீர்வாதம் கொடுத்தது அவர்தான், உன்னை உருவாக்குறது அவர்தான், உன்னை தெரிந்து கொண்டவர் அவர்தான். ஆகையால
உங்களை அவர் கேர்ஃபுல்லா தான் இருக்கிறாரு, லேசியா இல்லை. ஹalleluya. அவர் நான் எப்பவுமே என்ன பண்ணல, கண்டுதான் போடல, எப்பொழுதும் தன் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறாரு. அவர் உண்மை இல்லவே. ஹalleluya. இரண்டாவது வசனம். நான் அவர் சொல்றார் உங்களை பார்த்து, மத்திய 6:27 வசனம். கவலைப்பட்டா உங்களுக்கு சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கவலைப்பட்டா உங்க சரீரம் பெரிதாகுமா சின்னதா மாறுமா? அளவு குறைஞ்சிடும். ஹalleluya. கவனிச்சு பாருங்க நன்மான தாக்குதல் பிள்ளைகள. இன்றைக்கு மனிதர்கள் நிறைய பேர் சொல்றான் கிட்னி ஃபெயிலியர் இருக்கா, சுகர் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இதயம் வீக்கா இருக்குன்றாங்க, மயக்கம் வருதுன்றாங்க, பிரஷர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரே நோய்கள் சொல்றாங்க இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கவலை. அவர் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு, டாக்டர் மாத்திரை போடாம பிரஷர் கவலையே மாட்டேங்குது, என்ன விஷயம்? கேஷுவலா இருப்பா, ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுது, நார்மலா இருக்கு அப்படின்றது. ஹalleluya. அப்போ மாத்திரை அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு பிபி குறையாது, பிரஷர் குறையாது, உடம்புல வலி குறையாது. உங்களுடைய மனதை கவலை இல்லாம மனதை மாற்றும் போது தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகும். ஹalleluya. ஹalleluya. இப்போ அந்த சுகர் எப்படி அதிகமாகுது நம்மளுக்கு? எப்பொழுது எல்லாம் ஒரு கவலை நினைச்சு தான் பண்ணுது நம்ம இருதயத்துல அந்த மனநோய் நமக்கு உண்டாக்குது. அது நம்மளோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சுகரா மாத்துது. எதை குறித்து சாப்பிடாமையே இருக்குது, தண்ணி குடிக்காம கவலைப்பட்டு உட்காந்துன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஹalleluya. நான் சரீரத்தை ஒழுங்கா கவனித்துக் கொள்ளாம, நான் சரீரத்தை ஒழுங்கா இது பண்ணாம நடக்காம ஒரே இடத்துல பத்து வந்தேன்னா இதயம் பாதிப்படையுது. ஹalleluya. அப்போ ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்பொழுதும் வாழ ஆரம்பித்தானால் அவனுக்குள்ள எல்லா நோய்களையும் கர்த்தர் குணமாக்குகிறார். அப்போ ஒரு மனிதன் சீராகவும் சிறப்பாகவும் வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதும் தான் பண்ணும், மகிழ்ச்சியோடும் சந்தோஷமும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya. இதுதான் தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாதீங்க, எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உடைய பார்க்கும் தேவன் பெரியவர், லௌகிக பொருட்களை பார்க்கும் தேவனுக்கு விசேஷித்தவர்கள், பறவைகளை விட மனிதர்கள் விசேஷித்தவர்கள். கவலைப்படுறதுனால சரீரம் முழுக்க என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது சொல்லியிருக்காரு. மத்திய 6:28 வாசிங்க. சரி, நான் கேட்கிறேன், காடியில் வளர்த்துல புல் அது எவ்வளவு நாள் வாழுது? கொஞ்ச நாள் தான் வாழுது, ஒரு வாரம் இருக்குமா? அவைகள் எவ்வளவு கலர்ஃபுல்லா உண்டாக்குறாங்க பாருங்க, அது அறிந்துதான் போக போகுது. ஆனா அது கலர்ஃபுல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா. நீ சாக போற உடனே கலர் நான் கேட்கலையே. நீ சாக போற உடனே இவ்வளவு கலர் நான் கேட்கல. அது கலர்ஃபுல்லா வாழ கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அது அழகா வாழ வைக்கிறாரு. அது போலதான் அதுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு கலர் கொடுத்து, பச்சை கலர் கொடுத்து, நிறைய பச்சையில நிறைய கலர் அதெல்லாம் கொடுத்து அதை வாழ வைக்கிறாரு இல்லையா? உங்களையே வாழ வைப்பார் இல்லையா? ஹalleluya. ஹalleluya. அதே 32 வாசிங்க. இவைகளெல்லாம் அண்ணாணிகள் நாடி தேடுகிறார்கள். இவரெல்லாம் உங்களுக்கு வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். கேட்க வேண்டியதுதான் உங்களோட வேலை, கவலைப்பட வேண்டியது அல்ல. ஹalleluya. கேட்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை, கவலைப்பட வேண்டியது உங்களுடைய வேலை இல்லை. உங்களுடைய வேலை என்ன இல்லை, கேட்கணும். உங்களுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் வரேன், உங்களுடைய ராஜ்யத்தில் வந்துருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது நம்முடைய வேலை. இந்த பராமரிக்கிறது அவருடைய வேலை. ஹalleluya. அப்படி என்ன பண்றாரு சொல்றாரு 6:33-34 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பிறகு இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. சிம்பிளா சொல்றாங்க.
நீங்க கவலைப்படுறதுனால உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லை. நீங்க கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, நான் இவ்வளோ நாளாக உழைச்சி கொண்டு இருக்கிறேன், இவ்வளோ நாளாக உழைக்கிறேன், என் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியல. நான் சொல்றேன் கேளுங்க, உழைக்கிறதுனால முன்னேற முடியாது. கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டே தான் இருப்பான், ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான், திருடுகிறவன் திருடி கொண்டே தான் இருப்பான், கொள்ளைக்காரன் கொள்ளை எடுத்து கொண்டே தான் இருப்பான். தொழில் அதிபர்னு சொல்றான், அவன் மற்றவர்கள் வயிற்று அடிக்கிறதுனால தான் அவன் தொழில் அதிபர். அல்லேலூயா. எல்லாத்தையும் தன்னுடைய கருத்தை வைத்துக் கொண்டு தனக்காக என்ன பண்றான், வாழ வைத்துக் கொண்டதுன்னா தொழில் அதிபர். அப்போ இவெல்லாம் என்ன பண்றான், தனக்காக தன்னுடைய நிறுவனத்துக்காக தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக போயிடுறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். முதலாவது தேவனுடைய ஆட்சியை தெரியுது உங்களுக்கு கொடுத்து பணி. ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சுக்கிறான், தொழிற்சாலை வச்சுக்கிறான்னா அவருடைய பணி என்னது, அந்த நிறுவனத்துக்கு ஒழுங்காக நடக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவர்களாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்து விதமான மனிதர்களுக்கு சொல்லுகிற காரியம்னா, நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க, நீங்க பண்ண வேண்டியது அந்த வெகுகாலத்தை உங்களை படைச்சிருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ஆட்சியை தெரியுங்க. அல்லேலூயா. முதல்ல என்ன தரணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் இதெல்லாம் பிறந்த அந்த ரீட்டா வீட்டு ஜம்பு வருஷம் வெளியாகவும் ஜம்பு கொடுத்தது இல்லை, ஜோசவும் ஜம்பு கொடுத்தது இல்லை. அப்போ ராஜ்யத்தை தேடுங்க, ராஜாவை தேடாது. என்ன சொல்ல வர புரிஞ்சுங்க. நீங்க ஜம்பு கொடுத்து உட்காந்தீங்கன்னா உங்களை கஷ்டம் தான் பண்ணுவாரு, உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாரு. நீ அங்கேயும் பழந்து தெரிய தேவையில்லை. உங்களை உட்கார இடத்துக்கு எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறேன், ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ராஜ்யத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன், நீ ராஜா வாங்கினா ராஜ்யத்தை தேட வேண்டும், ராணியை தேட வேண்டும். அல்லேலூயா. ராணியை தேடினா ராஜா வாங்க முடியாது, ராஜா வாங்கினா ராணி நமக்கு தெரியும். அல்லேலூயா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவமானது தான் பண்ணுவோம். முதல்ல இந்த கவலை பார்க்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, பாவம். பாவம் பயத்தை உண்டாக்கணும். பாவம் என்ன பண்ணுமா, அதை கொலை செஞ்சுட்டான், அவன் இந்த வீட்டில் வந்து தூங்கிட்டோன்னா இங்கே வரானா திரும்பி பார்த்துட்டே இருப்பான். பாவம் பயத்தை உண்டாக்கும். நல்லா புரிஞ்சுங்க, பாவம் எல்லா விதமான பாவமும் பயத்தை உண்டாக்கும். எல்லாத்தையும் விலைக்கு சொல்லட்டுமா, சொல்றேன். கொலை செய்யறவன் பயந்து தூங்குவான். உடல் ரீதியா சரீர ரீதியா விபச்சாரம் தவறு பண்றவங்க வேற வராங்க திரும்பி பார்ப்பான், வேற போறாங்க திரும்பி பார்ப்பான். துப்புடா மூஞ்சில் கட்டு போவான், துப்புடா கொஞ்சம் வாசனை போவான். இந்த துப்புடா மாறுக்கு போட்டு போவோம் அப்படின்னு சொன்னா மூஞ்சில கட்டு போகுது, மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. அப்போ கவனிங்க, இப்படிலாம் பாவம் பயத்தை உண்டாக்குதான் பயம். அல்லேலூயா. அப்படின்னா பண்ணுங்க, எல்லா வருஷம் ஹெல்மெட்டை போடணுமா போடல. இப்படின்னா வந்து எல்லாம் ரெண்டு மூணு ஹெல்மெட் திருட்டு என்ன பண்ணலாம், பயந்து சிசிடிவியில் காமில மாட்டி 2 ஹெல்மெட் போட்டு போய்க்கலாம். அப்போ பாவமானது பயத்தை உண்டாகும். யாரெல்லாம் பார்த்துட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், பயத்தை உண்டாகும். அதனால பயத்தை நிமித்தமாக மனிதன் அநேக பாவங்களை என்ன பண்றான், செய்கிறவனா மாறுகிறான். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் எப்படி உருவாகுது, பயத்தினால் உண்டாகுது. அல்லேலூயா. கவலையினால் தான் பாவம் உண்டாகுது. நிறைய பேர் கவலைப்பட்டு தூக்கு மாட்டு செத்துருவான், மருந்து குடிச்சு செத்துருவான், தண்ணியில் விழுந்து செத்துருவான். என்ன பண்ணுவான், கவலை அவனை ஆளு. அந்த கவலையினால அவன் என்ன பண்ணுவான், குடிப்பான், போதை வசதியில் விழுந்துருவான். என்ன பண்ணுவான், சிகரெட் அடிச்சு பார்ப்பான், கஞ்சா அடிச்சு பார்ப்பான். அவன் வாழ்க்கை மாதிரி தேராது. அப்படியே போய் ஒரு நாள் செத்துருவான். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் பண்ணலாம், ஏமா குடிக்கிறேன், எனக்கு எவ்வளோ கவலை தெரியும் உங்களுக்கு, நீங்கள் வந்து சும்மா சொல்லிட்டு போயிருக்கீங்க. ஏய், நீ வாழற அதே உலகத்தில் தான் நானும் வாழுறேன், நீ போடுற அதே துணி தான் நான் போடுறேன், நீ சாப்பிட்ற அதே சாப்பாடு தான் நானும் சாப்பிட்றேன். உனக்கு மட்டும் என்ன தனியாக வந்தது கவலை.
அல்லேலூயா. கவனித்து பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பத்தை நீ பார்க்கவே முடியாது. அதனால தான் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்றேன் சொல்லி கொடுக்குறோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்தில் துக்கத்தில் எல்லாத்தையும் என்ன பண்றோம் சொல்றோம். அல்லேலூயா. எனக்கு அது பிடிக்காது தான். வா சாமி கொடுக்குறா ரிசல்ட்டா கல்யாணம் பண்ணணும். அப்போ சொல்றாங்க வாழ்விலும் தாழ்விலும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஒரு நாட்டில் கல்யாணம் நடக்கும்போது வாழ்வு தான் இருக்கணும், தாழ்வு இருக்கக்கூடாது, உயர்வு தான் இருக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது நம்ம சொல்ல வேண்டியது பாசிட்டிவான காரியங்கள், நெகட்டிவான காரியங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணி கொடுக்குறது ஒவ்வொருத்தரும். அல்லேலூயா. ஆனால் பிரசங்கியார்கள் என்ன பண்றாங்க அதை சொல்லி கொண்டு இருக்காங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா மனிதனோட வாழ்க்கையில் கவலை இருக்கும். கவலையினாலும் மடிந்து போகக்கூடாது. கவலை உங்களோட வாழ்க்கையை என்ன பண்ணாது உருவாக்காது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அவர்களை பின்பற்ற வேண்டும். மற்ற தீமைகளுக்காக காரணமாக இருக்குதான் நோய். ஏன் ஒரு நோய் வருது? நீ பல பாவங்களை செய்யும்போது ஒரு நோய் வரும். காலையினால நீ பாவங்களை செய்யறது போக அப்ப அந்த நோய் உன்னை ஆளுகை செய்து உன்னை அடிமைப்படுத்தும். அல்லேலூயா. உன்னை எங்கேயும் போகக்கூடாது. பிரச்சனைகளுக்காக என்ன பண்ணும் கடன் வாங்கும், நீ திரும்ப அடைக்க முடியாது. காலையினால நீ என்ன பண்ணுவ கடன் வாங்கி எல்லாத்தையும் செய்வேன், அதாவது ஒரு நாள் திரும்ப என்ன பண்ண முடியாது அடைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய பேர் நடக்காத ஒரு காரியத்துக்காக பயந்து கொண்டே இருப்போம். இது நடந்துருமோ, நம்ம வீட்டில் இப்படி ஆயிடுமோ, நம்மள அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது. அவங்க நடக்காது. ஆனா நடக்காது அந்த தீமையான காரியம் அதுக்காக பயந்து கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருத்தன் கட்டுறான் காசு 20,000 கட்டலாம். என்னடா பார்த்தா ஐயா இது எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ், எனக்கு பொண்டாட்டிக்கு, எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாரும் சேர்த்து 20,000 ரூபாய் கட்டேன் என் வருஷத்துக்கு. இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கு எதானாலும் நான் போய் என்ன பண்ணுவேன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துன்னு துட்டு கட்டாமல் என்ன பண்ணுவேன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வந்துடுவேன் யாரும். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு அவன் நடக்க பசங்க 5-10 வயசு தான். அவங்க வீட்டில் என்ன பண்ண நடக்க போகிறது இல்லை. அவனுக்கு இருக்குது 30 வயசு தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் இப்போவே நடக்காத ஒரு காலத்தில் பயந்து பணத்தை கட்டணும். 5 வருஷம் கடந்த 5 வருஷமா கட்டணும். வருஷம் என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது நோய் வந்தால் அந்த கம்பெனியை பார்த்துக்கோம் அப்படின்னு அது மேலே விசுவாசம் வைக்கும். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து போயிட்டு அந்த 20,000 எடுத்து போய் உன் பிள்ளைகளுக்கு எதுக்கு பொருளெல்லாம் வாங்கி போட்டு சந்தோஷமா இதெல்லாம் நான் எடுத்து சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு கூட்டு போக சொல்லி வச்சுக்கலாம். அந்த காவலிகள் என்ன பண்ணும் அவனை விட்டு போயிடும். அல்லேலூயா. நோய் அவனை வராது. இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் இந்த மருத்துவ நிறுவனங்கள்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் என்ன பண்ணுறாங்க பணத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்களுக்கு சொல்ற நல்லா புரிந்து கொள்ளுங்க. நடக்காத காரியத்துக்காகவும் நடக்க முடியாத காரியத்துக்கும் மனதில் பயத்தை என்ன பண்ணுவோம் உண்டாக்குறது தான் பிசாசு. அல்லேலூயா. பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா வருத்தம் வரும். வருத்தம் இருந்ததுன்னா மரணம் அவளுக்கு அது வருஷம் தான் பண்ணுவோம் உண்டாக்கணும். அல்லேலூயா. பிரச்சனைகளை நினைச்சு செத்து போற மாதிரி நிறைய பேர் இருந்தான். ஏமா அவர் இறந்துட்டாரு, அவரு கொஞ்சம் பிரச்சனை அதை நினைச்சு என்ன பண்றாரு மறிச்சு போயிட்டாரு. அந்த கவலை அவர் ஒடுக்கினது, அந்த கவலை அவரை சாகடித்தது, அந்த கவலை அவரை வாழ வைக்க விடவில்லை. கவலைனாலே மனுஷன் செத்துலாம்ப்பா. ஏமா அவர் அது மாதிரி மாறினாரு, அந்த கவலைனால அவர் மென்டலா மாறுறாரு. அந்த கவலை அவர் என்ன பண்ணிச்சு வாழ வைக்கல. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நீ நிறைய இருந்த போது நம்ம வீடு வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு கடன் வாங்கி ஒரு 2 லட்சம் கடன் வாங்கி ஒரு 4 சார் நகை எடுத்துக்கணும்னா முன்னாடி நம்ம சொந்தமில்ல அப்படின்னு நினைக்கணும். இன்னைக்கு கூட என்ன பண்ண ரோட்காரங்க கத்துறாங்க. அல்லேலூயா. நானே சொல்றேன் முன்னாடி நாளைக்கு உதவும் உனக்கு, ஆனா இன்னைக்கு யார் என்ன பண்றான் ரோட்காரங்க ஏமா பண்ணி கேட்கிறானே. அப்போ இன்னைக்கு நல்லா இருக்குமா நாளைக்கு நீ நல்லா இருக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்காக நம்ம படம் வாங்கக்கூடாது, பார சுமங்களை தலையில சுமக்கூடாது. அல்லேலூயா. பிரஷர் தலையில ஏற்றிக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நான் பிரகாரம் வாழு. நானே சொல்றேன்னா நாளைக்கு இல்லை
நாளைக்கே கத்தர் என்ன பண்ணாரு, உனக்கு 1 கோடி ரூபாய் தரத்துக்கு ரெடியா வச்சுட்டாரு. என்ன பண்ணுவேன்? ஏன் சிந்தாலா நல்லா இருக்கு, அல்லேலூயா. ஏன் சந்தோஷமா இரு, கவலைப்படாத. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக செய்ய மாட்டாரா? கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு டேட் 30ங்க. ஒருவேளை 1ஆம் தேதி கத்தர் ஒன்று ஆசீர்வாதம் நினைச்சு வச்சுக்கிறாரு. அது கூட நீ கனவு என்னன்னா, அல்லேலூயா, கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. வாசிங்க, கவனிங்க. கவலைப்படும் பாரம் நம்ம என்ன அல்பாயுசு போடுமா? கவலை கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ வைக்குமா? ஏன்பா கவலையிலேயே கொஞ்ச நாள் இறந்தா இருப்பாங்கலாம் இருந்திருப்பாருப்பா. கவலையிலேயே அவர் மறிச்சு அல்ப ஆயுசு உண்டாகும். கவலை என்ன பண்ணுமா? அல்ப ஆயுசு உண்டாகும். அல்ப ஆயுசு நாட்கள் குறுகி போகுமா கவலையினால் அப்படின்னு சொல்றாரு. மனக்குழப்பம் தற்கொலையை உண்டாக்கும். பாரம் தற்கொலையை உண்டாக்கும். மனிதன் என்ன பண்ண மறிக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லி தள்ளப்படுவான். அவனால வாழ கொடுத்தா கத்தரோட ஆண்டவரோட இருக்குன்னா தெரியுமா? உன்னை வாழ கொடுத்தான் ஆண்டு கொள்கைன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். மனிதனை அவர் உண்டாக்கி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து சந்தோஷத்தை அதை கொடுத்து மகிழ்ச்சி அதை கொடுத்து மனிதனை சொல்றாங்க. கல்யாணம் பண்ண கஷ்டம், மனைவியோட பிரச்சனை தாங்க முடியாது, மனைவியோட தொல்லை தாங்க முடியாது, அதனால கல்யாணம் பண்ணா நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வாழலாம். விவாகம் யாருக்கும் கனம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு வேலை வாசம் சொல்லுது. பொல்லாத மனிதர்கள் சொல்றது நம்ம கேட்கணுமா? ஆண்டவர் சொல்றது நம்ம கேட்கணுமா? பார்த்தீங்கன்னா திருமண காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும், நல்லதா இருக்கும். அவனை அவர் உண்டாக்கி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து உனக்கு வேறுபடிக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாரு? மனைவி உண்டாக்கி கொடுத்துருக்கிறது. நீ உண்டாகல, உனக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கான். அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் யாவால ஆதாம் கத்தர் உண்டாக்குனாரு, யாவால கத்தர் உண்டாக்குனாரு. கத்தர் தான் பண்றாரு, யாவாலும் கரங்களை பிடித்து யாருக்கு கொடுக்குறாரு? ஆதாமுடைய கரங்களை கொடுக்குறாரு. நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ வாழ்ந்தாரு. இன்றைக்கு அதே காரியத்தை நாங்கள் செய்கிற சபையில் வாலிபர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு திருமணம் செய்யும் போது மகளுடைய கையை வச்சு கொடுக்கும். நீங்கள் அந்த மகளை என்ன பண்ணணும்? பத்திரமா பாதுகாத்துக்கணும். உங்கள் ப்ரெஷர் டென்ஷன்னால அங்கே பாக்ஸிங் காணக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? மூஞ்சில் இருக்குது, தலையில் இருக்குது, நம்ம தேவையெல்லாம் போடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்ட தெரியுமா, துட்டு காட்ட தெரியுமா, இது காட்ட தெரியுமா சொன்ன முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அது உன்னுடைய சரீரம் இல்லை, கர்த்தருடைய சரீரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லி கணவன் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரே சரீரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளே பாக்ஸிங் பண்ணிக்கூடாது, நம்மளே என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. நம்மளே என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும். உண்மையான ரட்சிக்கப்பட்ட கணவனா நம்ம இருக்க வேண்டும். பாவம் செய்கிற கணவனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ அநேக உலகத்துல நிறைய பேருக்கு பிரச்சனைங்க, நிறைய பேருக்கு போராட்டங்க, நிறைய பேருக்கு பாடுகள்ங்க. அந்த பாடுகள் வழியா நம்ம போகக்கூடாதுங்க, சந்தோஷத்தின் வழியா போனோம். ஏன் என்றால் இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். நம் சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியம் அறியாத அநேகர் பின்மாற்ற ஜீவிதத்தில் போய் கவலையினாலும் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுபான விடுதிகளிலும் என்ன பண்றாங்க? கஞ்சா பழக்கங்களினாலும் தவறான உறவுகளினாலும் எங்கேயாச்சும் அன்பு கிடைக்காதுன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, எங்கேயாச்சும் பாசம் கிடைக்காதுன்னு ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நான் சொல்ற உண்மையான பாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உங்களுக்கு உண்டாகும் என்று வசனம் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. கவலைப்படுதல் நம்ம இது எதுக்கும் காண்பிக்காமல் நமக்கு சவக்குழி தோணும். அல்லேலூயா. கவலைப்படுறல சவக்குழிக்கு சமானம் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படும் நேரம் வீணாக போகுது என்பதை மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. நீ கவலைப்படுறீங்களா? அந்த நேரம் என்ன பண்ணணும்? போதான் வீணா போதும். அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தையும் காலத்தையும் கவலை நாள் நீங்க என்ன பண்றீங்க? எடுக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் வைக்கும் அன்பு, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நமது சமாதானத்தையும் கவலை திருடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம வைக்கும் விசுவாசத்தை தான் பண்ணணும், கவலை திருடணும். கர்த்தரை நம்ம தான் பயனு, இதை போய் பண்ணு, அதை போய் பண்ணு சொல்லி கவலை நம்ம என்ன பண்ணுமா? பின்மாற்றத்துக்கு கொண்டு போகணும். நம்ம சமாதானத்துக்கு கொடுக்காதான் வயது உண்டாகிடுமா? அல்லேலூயா.
மற்றவர்களுக்கு நம்ம கவலை இடறுவதற்கு ஏதுவான கல்லாக இருக்கும். அல்லேலூயா. கவலை நம்மளை பின்மாற்றம் சீர்திருத்தி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. கவலை தேவனுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போகணும். கவலை என்ன பண்ணும்? இவங்க கிறிஸ்டியன்ல இருந்தாங்க, இந்த போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு கெட்ட பேர் என்ன பண்ணுமா? உண்டாகும். அல்லேலூயா. நாளைக்காக கவலைப்பட இன்னைக்கு இருந்தா வாழ முடியும். நாளைக்காக என்ன பண்ண செயல்படையா இன்னைக்கு என்ன பண்ற சமாதானமா இருக்க முடியாது. இன்னைக்கு என்ன வாழ்க்கை என்ன பண்ணு வாழ. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், சோறு கூட துணாமல் சேர்த்து வச்சு தான் பண்றோம். அல்லேலூயா. சொல்றீங்க எல்லாம் வடிக்கிறீங்க, இந்த வயிற்றுல எல்லாம் வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதனால அன்பான கருத்து நீங்க சாப்பிட்டு வயிற்றுக்கு மட்டும் போல உங்க கண்ணுக்கு போகுது, உங்க காலுக்கு போகுது, உங்க சரீரத்துக்கு போகுது, உங்க இதயத்துக்கு போகுது, உங்களுடைய எல்லா விதமான உறுப்புகளையும் வாழ வைக்கிறதா தான் ஆகாரம் தான். ஆகினால நீ வயிற்றுக்காக சம்பாதிக்கல, உடலுக்கு உங்களுடைய சரீரத்துக்காக என்ன பண்றீங்க? சம்பாதிக்கிறீங்க. ஆனா என்ன பண்ண? ஆண்டவர் விட்டு விடாதுங்க, விட்டு விடாதுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் கவலைகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா சிக்கிக்கொள்ள மாட்டார்கள், சிக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ண சிக்கி தவிக்கிறாங்க. எதெல்லாம் சிக்கி தவிக்கிறாங்க? கடன்ல சிக்கி தவிக்கிறாங்க, நோயில சிக்கி தவிக்கிறாங்க, பாவத்துல சிக்கி தவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கவலையில சிக்கி தவிக்கிறாங்க, வேதனையில சிக்கி தவிக்கிறாங்க, அவமானத்துல சிக்கி தவிக்கிறாங்க, அவப்பெயர்ல சிக்கி தவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முடிவு உண்டு. கடன்ல இருந்து வெளியே வர முடியும், பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும், வருத்தத்திலிருந்து வெளியே வர முடியும், துக்கத்திலிருந்து வெளியே வர முடியும். கர்த்தரை நம்புகிறவர்கள் கவலைகளை என்ன பண்ண மாட்டாங்க? உண்மையாக கர்த்தரை நம்புகிறவர்கள் கவலைகளில் சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. விஷயம் சொல்றீங்க, நீங்க ஒரு பாவத்தை செய்துட்டீங்க, அந்த பாவம் நீங்க ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு விடுங்கள், இரக்கம் பெறுவீர்கள். அதை நினைச்சு குற்ற உணர்ச்சி அடையக்கூடாது. ஐயோ நான் கர்த்தருக்கு ஒரு தடவை பாவம் செஞ்சு நான் செத்துறேன், தவறு. அல்லேலூயா. பாவம் செய்யாத மனிதன் இந்த பூமியில இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாவம் செய்த செத்துருன்னு சொல்ல. அல்லேலூயா. ஒரு கணவன் பாவம் செய்த மனைவி அவனை வெட்டி சாவச்சு பேப்பர்ல பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒரு கணவன் பாவம் செய்யலாம், மனைவி என்ன பண்ணுச்சு? துதான் வெட்டி போட்டுச்சு. அல்லேலூயா. ஏன் நம்ம ராமநாதத்துல கணவன் மனைவி என்ன பண்ணுச்சு? அம்பிகள் போட்டு சாதாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அப்போ பாவம் செய்கிறதுனால அந்த பாவத்தை செய்யறவங்க நம்ம என்ன பண்ண சாகடிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு சிலர் பாவம் செய்து தன்னுடைய குற்ற உணர்ச்சினால குடித்து சாவும். ஒரு பாவம் செய்யறதுனால என்ன பண்றான்? தன் வாழ்க்கையை குடித்துக் கொள்ள நினைப்பான். அல்லேலூயா. அநேக வாலிப சகோதரிகள், அநேக வாலிப சகோதரர்கள் பண்ற காரியம் என்ன தெரியுமா? நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். இங்கே ஒரு தூக்கில் தோணிடுவான், அங்கே ஒரு தூக்கில் தோணிடுவான். இந்த ஹார்க்கு என்ன பயன்? அல்லேலூயா. பயன் ஒன்று இல்லையே. யாருக்கு என்ன பயன்? நீ சாகிறதுனால யாருக்குன்னா பயன்? மரணத்துல ஒரு பயனும் இல்லை. இது ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தது. அது தானதான் போனோம், தவிர நீ சாகடிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒன்று சபையில் ஊழியர்களுக்கு சொல்லுங்க, இல்ல நீங்களே ஜெபம் சொல்லுங்க. சந்தோஷமா அந்த வாழ்க்கையை கர்த்தர் தான் கொடுத்தாரு. யோபு போல நம்ம கர்த்தருக்கு நன்மை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்படின்ற ஒரு கொள்கையோடு கூட வாங்க. கர்த்தருக்கு நன்மை மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிற நீ தீமையும் பெற வேண்டாமா அப்படி யோபு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரு. தீமையிலே விட மாட்டாரு, இரட்டிப்பான நன்மை தருவார், கிடைக்கும் தருவார். அல்லேலூயா. தீமையின் தேவன், நன்மையின் தேவன், கவலையின் தேவன், சந்தோஷத்தின் தேவன், மகிழ்ச்சியின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்றது? தலைவர் மகிழ்ச்சி. அல்லேலூயா.
என்ன சொல்றாரு? அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு இருக்கணும் என்று உலகத்தானே மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் கவலை உங்களை ஒடுக்கும், உங்கள் சரீரத்தை அழுக்கும், உங்களை என்ன பண்ணும், பின்மாற்றத்தில் கொண்டு போவோம். உங்களை என்ன பண்ணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாதபடிக்கு உன்னை வீட்டிலேயே முடங்கி கிடக்க வைக்கும். கவலை என்ன பண்ணும், எல்லாத்தையும் என்ன பண்ணும், உங்களை காலி பண்ணுறோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பேங்க் மேனேஜராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயரத்தில் உடைய ஆளாக இருந்தாலும் கவலை சாக்கடிக்கும். நிலாவில் போய் மாட்டிக்கிறாங்க, தண்ணியில் வந்து செத்துறாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நிலாவில் போனாங்கப்பா, தண்ணியில் செத்துறாங்க. அவங்க யூரின் குடிச்சுட்டாங்க. அல்லேலூயா. கவலைப்படல அந்த இடத்துல, சோறு செத்துல மன தைரியத்தோட என்ன பண்ணாங்க, 250 நாள் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. யார் அவங்க? சுனிதா வில்லியம்ஸ் தான் அவங்க யாரு? கர்த்தருடைய மகள், கர்த்தருடைய பிள்ளை. இல்லைன்னா வானத்துல வாழவே முடியாது. அல்லேலூயா. நிலாவில் வாழவே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பண்ணார் அவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். அல்லேலூயா. அவர் யார் தான்? கர்த்தருடைய பிள்ளை. வேற யாரும் போக சொல்லுவாங்க. அல்லேலூயா. வேற யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. வேதத்தை வாசித்து அதற்கு நடக்கிறவர்களுக்கு தான் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவருக்கு தான் வழிநடத்த முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ணுவாங்க, அவருடைய தயவுல வாழ முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நம்ம கவலைப்படுறதா நம்மளுக்கு பரலோகத்துல இருந்தும் அனாதைகள் போல வாழ்றதுக்கு சமம். நீங்க கவலைப்பட்டானா விஷயம்னா, இப்போ நீங்க இருக்கிறீங்க வீட்டுல, நீங்க கவலைப்படுறீங்க. உங்க கவலையில யாருக்கு சொல்லுவீங்க? ஒண்ணு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்க, உங்க மனைவி கிட்ட சொல்லுவீங்க. அவங்களால அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. யாருமே இல்லாத யார்கிட்ட சொல்லுவாங்க? கவலையை சொல்றது கூட யாருமே இல்லை சொல்லுவாங்க. அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? அவங்க அனாதைகளாக கருதப்படுகிறார்கள். ஒருவேளை நீயும் உட்காந்து இப்படி கை வச்சு உட்காந்துங்கன்னா, இப்படி கை வச்சு உட்காந்துங்கன்னா, இப்படி கை வச்சு உட்காந்துங்கன்னா நீ அனாதைகளா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உன் கவலைகள் கேட்கறது யார் இருக்குது? பரமபிதா இருக்கிறார். அல்லேலூயா. உன் கவலைகள் கேட்கறது யார் இருக்குது? பரமபிதா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கவலைப்படுவதனால் நமக்கு பரலோக பிதா இருந்தும் நம்ம ஒரு அனாதைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்போ ஜோனா அவன் வந்து கவலைப்படுது, அவன் ஓடி போய் தூக்குறான். அல்லேலூயா. அது கவலைப்பட்டு அவர் ஓடி போய் என்ன பண்றாரு, தூக்குறாரு. அப்போ நீங்க இது மாதிரி கவலைப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களை ஓடி தூக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கிளைமாக்ஸ்ல அழைத்து வந்து சூப்பரா சொல்றது புரியுதா? அப்போ கவலைப்படும் போது என்ன பண்றாரு, அவன் தகப்ப ஓடி தூக்குறாரு. அது போல மாம்சத்துக்குரிய தகப்படியே ஒரு பாசம் இருக்குமா, ஆவிக்குரிய தகப்ப நம்மளுக்கு பாசம் வச்சிருக்கோம். உண்டாக்குனார் அவர் தானே. அல்லேலூயா. உன்னை வாழ தூக்குறது தெய்வம், உன்னை கவலைப்படாம சந்தோஷமா வச்சிருந்த தெய்வம். நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிறனுடைய வாழ்க்கை, பிறனுடைய காரியங்களை நீங்க பார்க்காதீங்க. உனக்கான கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை பார்க்க நல்லா இருக்கும். விட்டுக்காதீர்கள். முன்னதான் நன்மைதான் விட்டுருங்க. நான் சொல்றது இல்லை, உங்க வாழ்க்கை எதிர்க்கு நன்மைதான் விட்டுருங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. கவலைப்படுவது தேவனுக்கு எதிராகவும் மனுஷனுக்கு எதிராகவும் செய்கிற பாவம். அல்லேலூயா. கவலைப்படுறதா ஒரு பாவம் தானங்க. எத்தனை நமக்கு தெரியாதுங்க, இனிதான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கவலைப்படுறதுனால தேவனுக்கு எதிராக மனிதனுக்கு எதிராக என்ன பண்றோம், கவலைப்படுறோம். அல்லேலூயா. கவலைப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த எல்லாத்தையும் உடையும். யாரும் வந்து என்ன பண்றோம், அடிக்கணும். போடா போடா அடிக்கணும். அது ஒரு பாவம் மாறும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கவலைப்படுறதுனால, கோபப்படுறதுனால இதெல்லாம் பாவம். தேவனுக்கு விரோதமாக, மனுஷனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்யணும் என்ற அர்த்தம் சொல்லி வசனம் சொல்லுது. கவலைப்படுறதுனால கவலைப்படுறதுடைய மனதையும் மற்றவருடைய மனதையும் துன்புறுத்தும். நீ கவலைப்படுறதுனால உன் மனசு கெட்டு போவான், குடும்பத்துல எல்லா மனசு கெட்டு போவான், ஆபீஸ்ல இருக்கிற எல்லா மனசு கெட்டு போவான். நீ எங்க போனாலும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, அப்படியே இருப்பான், டென்ஷனாக இருப்பான், எந்த வேலை கொடுக்குறது எல்லா வேலையும் ஸ்டாப் ஆகும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா.
கவலைப்படுவது மதியீனமானது. நம்ம நடக்கும் போது நம்ம கவலைப்படுவதால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. நம்ம பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்கு நம்பிக்கையோடு ஜீவிப்போம் என்றால் நம்ம பிரச்சனை இருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதனால வரது வந்துதான் ஆகும். இதுல எதுவுமே மாற்றமே இல்லை. பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், நோய்கள் இருக்கதான் செய்யும், கவலைகள் இருக்கதான் செய்யும். அது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது. பயப்படக்கூடாது. நீ பயப்படாத, அவங்களோட இருக்கிறேன், நீ தெரியாது, நான் உண்டு. இதை நீ படிச்சுக்கணா, சாதாரணமா கஷ்டப்படாதீங்க. அவர் சொல்றாரு இதை பார்த்து, நீ பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் நான் பண்ண முடியும். சாவ வச்சிட மாட்டார் ஆண்டுக்குள்ள, உங்களை குழியில வச்சிட மாட்டாரு, உங்க ஆயுசு நாட்டில் குறைச்சிட மாட்டாரு, உங்க எதிர்காலத்தை வீணடிச்சிட மாட்டாரு, உங்க எதிர்காலத்தை சீரழிச்சிட மாட்டாரு. நம்பிக்கையோட உங்க வாழ்க்கை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, நலமானது நடக்கும். காரணம் தட்டுங்க, எவனே நம்புறீங்க, இயேசு நம்ப மாட்டீங்க. ஹல்லேலூயா. வீடா வேணாலும் நம்புறீங்க, இயேசு நம்ப மாட்டீங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் நம்புவதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் சொல்றதுதான் நம்புவதுதான் பண்ணுங்க, விட்டு விடுங்கள். மனுஷரை நம்புவது பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பரிசுத்தலா இருப்பதே. எதை செய்தாலும் மனுஷனுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே என்ன பண்ணுங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. சொல்ற பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படுவேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உன் சரீரத்தை அழிக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. உன் ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மனிதன் கத்தி எடுத்து வந்து என்னை வெட்டி போட்டான்னா என்னை அழிக்க முடியாது. நான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன். நான் சரீரத்தை மட்டும்தான் நான் அழிக்க முடியும். என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஆவியும் எவனாலே அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க சரீரத்தை தான் மனிதனால் அழிக்க முடியும், உன் குடும்பத்தை தான் கிடைக்க முடியும், உன் மனசு தான் கிடைக்க முடியும். உன் ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. அந்த ஆத்மா நாளைக்கு இப்ப இந்த இடத்துல என் சரீரம் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஆத்மா தேவனிடத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்மை. அந்த சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். என் பிதாவின் வாசஸ்தலத்தில் அநேக ஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நான் போய் என்ன பண்றேன், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்காக ஒரு அறை ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்காக விசாலமான வாசல் திறந்திருக்கிறது. உங்களுக்காக கேருபீன்களும் சேராபீன்களும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அது பூச்சி அறுத்து திருடுகிறார்கள், கண்ணமிட்டு திருடுகிறார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களோடு இருக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க. எவ்வளவு பெரிய கவலை இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க முடிதான் என்கிட்ட சொல்லுங்க. உங்களால முடியாத பட்சத்தில் என்கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா நீங்களே ஜாப் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் ஆலயத்தில் அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறமா அவர் துக்க முகமா இருக்கவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கவலை ஒரு வாட்டி தான் வரணும், வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்குதா? அவரோட அழுத்து ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்க துக்க முகமா இருந்தா சந்தோஷமாவே இருக்கும். ஹல்லேலூயா. உங்க காரியம் ஜெயமா மாறும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது கடனா இருக்கலாம், நோயா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், வாழ்க்கையை முடிஞ்சு போனதா இருக்கலாம், அடுத்த வாட்டியாக நிற்க முடியாதவங்களா இருக்கலாம், திமிர் வாழ்க்கை படுத்து கொண்டு இருந்தான். 4 பேர் என்ன பண்ணாங்க,
ஆண்டவருக்கு கொண்டு வந்தாங்க. எழுந்து நிமிர்ந்த நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? 38 வருஷமா முடிந்து போன வாழ்க்கையை விட கர்த்தர் சுகப்படுத்தினார் அல்லவா? கண்ணு தெரியாத கர்த்தர் நம்மளை சுகமாக்கினார் அல்லவா? குஷ்டரோகம் பிடிச்சி நாட்டம் பிடிச்சவனை கர்த்தர் நம்மளை குணமாக்கினார் இல்லையா? நிமிர முடியாதவரை உதிர போக்குறவர்களை கர்த்தர் குணப்படுத்தினார் அல்லவா? சப்பானிகளை ஊனர்களை கிண்டல் பண்ற நம்ம மாற்றுத்திறனாளிகளை குணப்படுத்தினவர் அல்லவா? மாற்றுத்திறனாளிகளை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உடல் ஊனம் மூன்றாவது சொல்றாங்க. அவர்களை நடக்க வைத்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வல்லமை இன்றைக்கும் இல்லையா? நீ கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து அவனா இப்படி வாழ முடியும்? நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டு கிறிஸ்துவனாகி நீ ஏன் கவலைப்பட்டு கண் கலங்கி கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாய? மற்றவர்கள் வாழ வைக்க போற உலகத்தின் மனிதன் தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு வேலைக்கு ஓடுகிறான அவனை போல நீ இருந்தா எப்படி இந்த உலகம் ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி வாழ முடியும்? உன்னை மற்றவனை வாழ வைக்க ஒன்னும் உண்டாக்கி இருக்கிறாரு. மற்றவன் கவலைப்படுறதான் உன் கவலை நீக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க கவலைப்பட்டு அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்ல. சின்ன சின்ன காரியங்கள் அழாதீங்க. என் கணவர் நகை எடுத்தாருங்க, துட்டு கொடுக்கல, பணம் கொடுக்கல, வீட்டுல எதுவுமே இல்ல, துட்டு ஆனவங்க நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. பாக்கெட் குட்டியா இருக்கும், பர்சு குட்டியா இருக்கும், சுத்தமா இல்லையே, ஒரு ரூபாய் கூட இல்லாம உட்காந்துருந்தேன். பணம் தான் மனசுக்கு தெம்பா இருக்கும். நான் சொல்றேன், கிறிஸ்துவோடு பயணிக்கிறவர்கள் ஒன்றுமே இல்லைனா கூட தண்ணீரை திராட்சரசமா மாற்றுகிறது. இன்றைக்கும் கூட தான் இருக்கிறாரு. கரவை தட்டுங்க. மழை பெய்யும், 5000 பேர் இருக்கோம், பணம் இருந்தோம், வாங்க முடியாது. அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிச்சுதான் தான் சாப்பிட முடியும். எப்படி எவ்வளவு கோடி இருந்தாலும் எத்தனை லட்சம் இருந்தாலும் கத்தர் கொடுத்தாதான் சாப்பிட முடியும். கரவை தட்டுங்க. அல்லேலூயா. அப்படியே ஆசீர்வதிக்கிற கத்தரையான கூட இருக்கும்போது எல்லாம் கவலை. அல்லேலூயா. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட என் தெய்வம் யான் கொடுக்குறது எனக்கு தான் கவலைப்படாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வம் யான் கொடுக்குறது கைப்பிடி மாமியார் கைப்பிடி. அல்லேலூயா. இது ஒரு போட்டோக்கு போடலாம். மாமியார் கை மருமகன் பிடிக்கிறது சந்தோஷம் தான். அல்லேலூயா. மாமியார் கைப்பிடி எல்லாரும் என்ன பண்ணுங்க, பக்கத்துல மாமியார் தான் பிடிக்க, பக்கத்துல கை பிடிங்க. இவ்வளோ பெரிய தெய்வம் புரியுமா? அவங்க சொல்லுவாங்க இப்படி, சைகை மொழி சொல்லுவாங்க இப்படி, அவ்வளவு பெரிய தெய்வம் உன் கூட இருக்க, நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத. உன் கவலை இதோடு முடிந்து விட்டது, உன் கண்ணீர் இதோடு முடிந்து விட்டது. இனிமேல் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் எது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கவலை எல்லாம் யார் மேல வைத்து விடுங்க. வருத்தப்பட்டு வாரி சுமக்கிறவர்களே, நீ நல்லா நினைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். உங்க வருத்தம், கவலை, துன்பங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கவலை இருந்தா சரி, துன்பம் இருந்தா சரி, தெரிஞ்ச பிரச்சனை இருந்தா சரி, எழுதி இந்த காணிக்கை பெட்டியில போட்டு போயிடுங்க. அது அதாத்துல மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவுமே சொல்றேன், இன்னைக்கு இல்ல, எப்போ உனக்கு பால் அதிகமாக ஒரு பான் எடுத்துக்கோ, ஒரு பானை எடுத்துக்கோ. நாத்தியம் ஐயா என்ன பண்றேன், சபையில பெட்டியில் நான் போட்டுறேன், ஐயா எத்தனை ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜபம் போடுங்க, நான் ஜபம் பண்றேன், உங்க பிரச்சனை எல்லாம் மாத்துவாரு. அதுக்காக அழுது போய் உட்கார்ந்து இருக்காரு. அல்லேலூயா. மனநோய்க்கு மருந்து இல்லைங்க. மனசுல கவலைப்படாதீங்க. உங்க துக்கத்தெல்லாம் மாற்றுறது கூட இருக்காது. இத்தனை வருஷமா உனக்கு பணம் கொடுத்து, பதவி கொடுத்து, அந்தஸ்து கொடுத்து, ஆசை கொடுத்து, நான் ஆசீர்வதிச்சா யார் தெரியுமா? அது உண்மை உள்ளது. அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவருங்க. அல்லேலூயா.